ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புதிய குற்றவியல் சட்டத்தோட முக்கிய அம்சமே இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்ற சிஸ்டம் தான். புரியிற மாதிரி சொல்லணும்னா, உங்க ஏரியால ஒருத்தன் கஞ்சா விக்கிறான்னு வச்சுக்குருவோம். அவன நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நீங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கிற மாட்டாங்க. நீங்க இந்த ஏரியாலயே போய் கம்ப்ளைண்ட் குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் எங்க குடுத்தா என்ன? கேஸ் நடந்தா போதும்ல அப்படின்னு கேட்டா, அதான் கிடையாது. நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து அந்த கஞ்சா வியாபாரிக்கு தகவல் குடுத்துருவாங்க. இன்னாரு வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான் அப்படின்னு. உடனே இந்த கஞ்சா வியாபாரி என்ன செய்வான்? போய் கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே மிரட்டுவான். அதுக்கு பயந்துகிட்டே பலர் கம்ப்ளைண்ட் குடுக்க முன் வரதில்ல. அப்புறம் அந்த கஞ்சா வியாபாரிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உள்ள லோக்கல் அட்ஜஸ்ட்மென்ட்னால 6 மாசத்துக்கு ஒரு கேஸ இந்த கஞ்சா வியாபாரியே குடுப்பான். அப்புறம் பல்க் அமௌண்ட்ல யாராவது கஞ்சா வாங்க வராங்க, புது ஆளு அப்படின்னா, அவங்க வந்து கஞ்சா வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கஞ்சா வியாபாரியே தகவல் குடுப்பான். இனிமேல் இந்த நாடகம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க எஃப்ஐஆர் எந்த ஸ்டேஷன்லயும் எப்ப வேணாலும் குடுக்கலாம். அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த கஞ்சா வியாபாரிக்கு இருக்க பாண்ட் பிரேக் ஆகுது. அதனால பல அரசியல்வாதிகளோட வாழ்க்கை பிழைப்பும் பிரேக் ஆகுறதுனால தான் கதர்றாங்க இந்த சட்டத்துக்கு.